வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். விருச்சிக ராசி, சூரிய தசை. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூரிய தசை யாராருக்கெல்லாம் நடக்குது, எந்த வயசில் நடக்குது, அந்த சூரிய தசை அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா, 2026 நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. இப்போ சூரிய தசை அப்படின்னாக்கா 10ஆம் அதிபதி தசை, 10 குடையவன், தொழில் ஸ்தானாதிபதி, ஜீவனஸ்தானாதிபதி, 10ல் ஒரு கிரகம் இருந்து ஆட்சி பெற்று இருந்தால் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். சூரியனே வராரு, இவருக்கு வந்து 10ஆம் அதிபதியாக வராரு, ஃபுல் பவர் அவருக்கு. அதாவது இவங்க சொன்னால் சொல் பேச்சை அந்த அளவுக்கு கேட்பாங்க, யாருமே அந்த பேச்சை தட்ட மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் சூரியன் கெட்டு போகக்கூடாது. சூரியன் கெட்டு போனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இன்னொன்று, சூரியன் வந்து கோச்சாரத்தில் எங்கே உக்காந்தாலும் சரி, நல்ல அமைப்பில் உக்காண்டார்னா நல்ல ஒரு பதவி எல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் கொடுக்கறது அதுதான். ஆனால் தொழில் செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், தொழிலில் வந்து இந்த சூரிய தசையில் செய்கிறவங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கணும். அவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கடனை கொடுத்துரும். ஏன்னா 6ஆம் இடத்துல தான் உச்சமாகறாரு, அதனால் கடனை கொடுத்துரும். மெயின் வந்து ரொம்ப மோசமான கடனை கொடுத்துரும், அது மாதிரி. இல்லைன்னா நோயை கொடுத்துரும், அது மாதிரி. இந்த 3 நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கு எந்த வயதில் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது வரும்? விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் வரும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா தசாபுத்தி இருப்புக்கள் 16 வருடங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கூட 16 + ஒரு 17 புதன் தசை, அப்போ 33 வயசுலேருந்து 7 வருடங்கள் கேது தசை 40, சுக்கிர தசை 20 வருடங்கள் 40 to 60, அப்போ 60லேருந்து 66 வயசு வரைக்கும் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய மகாதசை அப்படிங்கிறது வரும். அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதம் இல்லை 3ஆம் பாதம் 10 வருஷம் தசாபுத்தி இருப்புக்கள் இருக்குன்னு வச்சிங்களேன். 10 + 17 புதன் தசை அப்படின்னாக்கா 27, 27க்கு பிறகு 7 வருடங்கள் கேது தசை, அப்போ 34, 34லேருந்து 54 வரைக்கும் சுக்கிர தசை, அப்போ 54 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் தான் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது வரும். ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம், உங்களோட சுய ஜாதக தசா புத்தி இருப்பு பொறுத்து. அதே மாதிரி அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், 4ஆம் பாதம்னாக்கா ஒரு 3 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துப்போம். 3 வருடம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்துச்சுன்னா 3 + 17 20 வயசு வரைக்கும் புதன் தசை வந்துடும். 20லேருந்து 27 வரைக்கும் கேது தசை, 27லேருந்து 47 வரைக்கும் சுக்கிர தசை, அப்போ 47லேருந்து 53 வரைக்கும் சூரிய தசை வரும். இது வந்து 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள் முழுசாக இருக்குது. முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட கேது வந்து 7 வருடம், அப்போ 22 வயசு வரைக்கும் வந்துடும். 22க்கு பிறகு 42 வரைக்கும் சுக்கிர தசை, அப்போ 42லேருந்து 48 இல்லைனா 50 வரைக்கும் முன்ன பின்ன வரலாம் இந்த சூரிய தசைங்கிறது. இது கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம். 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். 10 + 7 17 வயசு வரைக்கும் கேது தசை, 17லேருந்து 37 வரைக்கும் புதன் தசை, 17லேருந்து 37 வரைக்கும் சுக்கிர தசை, அப்போ 37லேருந்து 47 வரைக்கும் சூரிய தசை வருது. இது யாருக்குன்னாக்கா சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. இதே 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க, 3 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குனாக்கா 3 + 7 10 வயசுக்கு பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை, 10 + 20 அப்படின்னாக்கா 30 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் சூரிய தசை வரும். இப்போ இந்த சூரிய தசைங்கிறது 30 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தசாபுத்தி இருப்பை பொறுத்து இந்த சூரிய தசை வருது. இது உங்கள் தசாபுத்தி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த நட்சத்திரம் எந்த பாதத்தில் இருக்கிறீங்க அதில் இருந்து இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வயசில் தான் உங்களுக்கு இந்த சூரிய தசை அப்படிங்கிறது வரும். இது வந்து 10ஆம் அதிபதி தசை, தொழில் ஸ்தானாதிபதி தசை. இந்த தசை உங்களுக்கு நன்மை செய்யும். சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துல தான் இருக்கார். கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்குது எல்லாமே சனி பகவான். ஆனால் குரு பகவான் மட்டும் 2023லேருந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு வந்தார்.
இது வந்து மனசு ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து தொழிலில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ சூரிய தசை தொழில் சாணாதிபதி தசை தான் ஏன் நல்லா இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீசமாக இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில். இப்போ 12ஆம் இடத்துல இருக்கும் இந்த ராசிக்கு, இல்லை 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், 3ஆம் இடத்துல இருக்கும், 6ஆம் இடத்துல இருந்தால் கூட உச்சமாக இருக்கும். ஆனால் வந்து தொழிலுங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அநேகமாக. இது மாதிரி சூரிய பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, இன்னொன்று அந்த நட்சத்திராதிபதி கொஞ்சம் வீக்காக இருந்தான்னு வச்சுங்களேன், அவரும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாருன்னா அவருக்கு, இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூரிய தசை அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காது. இப்போ விருச்சிக ராசியில் நிறைய வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனால் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு நல்லா இல்லை, எனக்கு சூரிய தசை நடக்குது, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு கூட நீங்கள் இருக்கலாம். இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ சூரியன் வந்து பெரும்பாலும் அந்த அளவுக்கு 6 வருஷ தசையில் முதல் 3 வருஷம் பின்னாடி 3 வருஷம் அப்படி எடுத்துக்கலாம். முதல் 3 வருஷம் அப்படின்னாக்கா சூரிய தசை, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி. இந்த சனி புத்திக்கு பிறகு சனி புத்தியிலிருந்து சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, இது வரைக்கும் பின்னாடி அந்த 3 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த சனி புத்தியிலிருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சூரிய தசை ஆரம்பித்து இப்போ போயிட்டுருக்குங்க. சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துல தான் இருக்கார். கடந்த 2-3 வருஷமாக எனக்கு சரியில்லைனாக்கா அது குருவும் கோச்சாரத்தில் சரியில்லை. உங்கள் சுய ஜாதகத்தில் குருவும் சரியில்லாமல் இருந்தால், அதாவது ரொம்ப மறைவு ஸ்தானத்திலிருந்து பலவீனமாக இருந்துச்சுனாக்கா, இப்போவும் இந்த 6ஆம் இடத்துல 2023 வந்தார்ல, 23க்கு அப்புறமே நிறைய தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. வேலையில் இருக்கிறவங்க வந்து வேலையில் வந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். சூரிய தசை தான் நடக்குது, மனசு நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. வேலைக்கு போயிட்டு வருவீங்க, பரவாயில்ல. உடல்நலம் கூட ஒரு சில பேருக்கு நல்லாயிருக்கும், ஒரு சில பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே நல்லாயிருக்கும், பரவாயில்ல. ஆனால் வேலையில் மட்டும் வளர்ச்சி இல்லை, ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல. இப்போ அந்த வருஷம் முடிவு எடுப்பீங்க, திடீர்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. இப்போ வேலை ரீதியாக வேலையில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லாவே போகும், உங்களுக்கு பிரச்சனை வராது. வேலையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா இப்போ மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர்னு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இடமாற்றங்கள் கிடைக்கிறது. அது மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் வெளிநாடு வேலை எல்லாம் கிடைக்கும். ஏன்னா 30 வயசுலேருந்து வருது இல்லையா. இப்போ லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 வயசில் திருமணம் நடக்கும், 30, 31 சூரிய தசையில் நடக்கும். இதெல்லாம் வந்து யாருக்குனாக்கா இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிரதசை முடிஞ்ச உடனே சூரிய தசை, சுக்கிரதசை ஃபுல்லாகவே திருமணத்தை கொடுக்காது. திருமணத்தை கொடுக்காதவங்களும் இருக்கிறாங்க. டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 20 வருஷமும் சுக்கிரதசை வந்து திருமணத்தையே கொடுக்கல. அது மாதிரி பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய நபர்களையும் பார்த்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கிரதசை ஃபுல்லாகவே திருமண வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு இப்போ சூரிய தசையில் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. இப்போ சுக்கிரதசையில் பின்னாடி அந்த 10 வருஷத்தில் கஷ்டப்பட்டவங்கலாம் இருக்காங்க இல்லையா, இப்போ சூரிய தசையில் இருக்கிறாங்கனாக்கா பரவாயில்ல, நல்லாயிருக்கும், வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். இப்போ தொழில், வேலைவாய்ப்பு எல்லாமே வளர்ச்சி. இந்த டைமுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் இந்த சூரியன் வந்து ஏதோ ஒரு மறைவு ஸ்தானங்கள் இருந்து பாதிக்கப்பட்டு இருக்கும்போது நிறைய உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அது மாதிரி கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு வளர்ச்சி. எது மாதிரியான வளர்ச்சி அப்படின்னாக்கா வேலையில் தான் உங்களுக்கு வேலை மெயின் வந்து ரொம்ப நாளாக வேலை தான், வேலை சரியாக அமைஞ்சா போதும், அதில் தான் இருப்பீங்க. இன்னொன்று தொழில் செய்கிறவங்க, தொழிலில் தான் சொல்லவே தேவையில்லை. இது வந்து ரொம்ப யோக தசை அப்படிலாம் சொல்லவும் முடியாது. தொழில் சாணாதிபதி, இதில் வந்து தொழிலெலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அந்த தொழில் எந்த அளவுக்கு எப்படி பண்ணணும், எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, இது எந்தெந்த புத்திகளை எதை பண்ணும் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த தொழிலுங்கிறத நீங்கள் பார்த்து ரன் பண்ணலாம். ஏன்னா இந்த ராசிக்கு இந்த தொழில் தான் பண்ணணும், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த தொழில் தான் பண்ணணும்னு கிடையாது. தெரிஞ்ச தொழிலை பண்ணுங்கள், தெரியாத தொழிலை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த ஷேர் மார்க்கெட்லாம் இப்போ போகிறத விட்டுருங்க. பணம் வந்து இப்போது சனி நல்லா இருக்காரு, குரு நல்லா இருக்காரு, ஆஹா ஓஹோன்னு சொல்லலாம். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் போட்டாலாம் வராது. இன்னொன்று எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து வட்டி கூட்டா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வாங்கணும். அது மாதிரி இருக்கும், இழுபறியாக இருக்கும், பணம் வரது இழுபறியாக இருக்கும். அது நல்ல அமைப்பில் இருந்தால் கூட உழைக்கிறதுக்கு தான் ஊதியம் கொடுக்கும் இந்த சூரிய பகவான். அதனால் உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உழைக்க கூட தேவையில்லை. ஒரு முதலாளியாக இருந்தீங்கன்னாக்கா அதை நேர்மையாக பண்ணுங்கள். நேர்மை தவறி பண்ணிங்கனாக்கா அந்த சூரிய தசைங்கிறது கை கொடுக்காது, நிறைய கஷ்டங்களை கொடுத்துரும். அது மாதிரி இப்போது 2023 நிறைய பேர் பாடாப்பட்டீங்க. வேலை, தொழில், திருமண வாழ்க்கை நிறைய கஷ்டப்பட்டீங்க. இப்போ மார்ச் மாதத்துலேருந்து நல்லாயிருக்கும். அதாவது ஜூன் மாதம் பயிற்சி ஆகிறாருனாக்கா அந்த மார்ச்லேருந்தே, அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்க குரு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வலியும் வேதனையும் பொறுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். பணம் வராத நபர்களுக்கும் அந்த பணம் வரும். கொடுத்த பணம் வரல அப்படின்னு நிற்கக்கூடிய நபர்கள், கடன் பிரச்சனை, மெயினாக வந்து கடன் தான் பிரச்சனையே. அந்த கடன் பிரச்சனையெல்லாம் இப்போ தீரும். நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்க போகிறீங்க. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள்
நிறைய நல்லா இருக்க போகிறீங்க, நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பு போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகிறார் குரு. இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைய டர்னிங் பாயிண்ட் உண்டு. அதுக்கு தசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா தொழில் சாணாதிபதி தசை தான் அந்த அளவுக்கு கெடுக்காது. முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு வந்து சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலத்தை கொடுக்க தான் இந்த குரு பயிற்சியானது. ஏன்னா அது குரு பயிற்சி பலன்கள் கிடையாது. பொதுவாக தசாபுத்தி பலன்களில் குரு வந்து உங்களுக்கு கோச்சாரத்தில் இப்போ உச்சமாகி உங்கள் ராசியை பார்க்கறது சிறப்பு. இன்னொன்று, அந்த உச்சமாக வரக்கூடிய இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் இருந்தாலும், அப்படி இல்லைனாக்கா குரு பார்க்கக்கூடிய இடத்துல இந்த சூரிய பகவான் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் சூப்பர் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் 3 பார்வைகள் இந்த குருவுக்கு. 5ஆம் பார்வை உங்கள் ராசியை, 7ஆம் பார்வையை மகரத்தை, 9ஆம் பார்வை மீனத்தை. இந்த 3 இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில், அது மட்டும் இல்லாமல் குரு இருக்கக்கூடிய இடத்துல, இந்த 4 இடத்துல சூரிய பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். அந்த அளவுக்கு மாற்றங்கள் கொடுக்கும். வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. சூரிய தசையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்ப்பீங்க. நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகுது. நன்றி.